ஹாய் ஆல், வெல்கம் டு டியூட்டர்ஃப்ளிக்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு கிளாஸில் வந்துட்டு நம்ம படிக்கும்போது எப்படி படிக்கணும், ஒன் டேக்கு நம்ம எப்படியெல்லாம் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கலாம், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணுறது எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ரிவிஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி ரிவிஷன் பண்ணுனா நமக்கு படித்தது மறக்காமல் இருக்கும், எது வரைக்கும் எக்ஸாம் வரைக்கும் எப்படி மறக்காமல் படிக்கலாம், எப்பயுமே வந்துட்டு அந்த டாபிக் வந்துட்டு நமக்கு மறக்காமல் ஞாபகத்தில் இருக்க நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், ரிவிஷன் பண்ணுறப்ப நம்ம என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறோம், அதெல்லாம் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம ஒரு டாபிக் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, புக் எடுத்துகிட்டு ஆர் நீங்கள் எழுதின நோட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ஒரு தடவை வந்துட்டு அதை படித்து பார்க்கலாம், தப்பில்லை. ஓகேவா? படித்து பார்த்தாலுமே வந்துட்டு நீங்கள் டெய்லியும் மார்னிங் வந்துட்டு இப்போ ஒரு 5க்கு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4:45 என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் டே படித்ததை வந்துட்டு நம்ம ஒரு கிளான்ஸ் பார்க்கணும். நம்ம ரொம்ப ஷார்ட்டாக ஒரு நோட்ஸ் எழுதி வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்துட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நீங்கள் அடுத்த டாபிக் போனீங்கன்னாலே மேக்ஸிமம் நமக்கு வந்துட்டு அந்த டாபிக் வந்துட்டு மறக்காது. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் ஒரு டாபிக் ஃபுல்லாகவே படிச்சிட்டிங்க அப்படின்னா, படித்து முடித்த டாப்பிக்கை வந்துட்டு புக்ஸ் எல்லாம் நோட்டு எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் படித்தோம், அந்த படித்த டாப்பிக்கில் நம்ம என்னெல்லாம் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தோம், என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தோம், என்னென்ன தியரம்ஸ் பார்த்தோங்கிறத வந்துட்டு புக் நோட்டு எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, எதையுமே பார்க்காம உங்களுக்கு சொல்ல தெரியுதா, எந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு மறந்துருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? அப்படி நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு பாயிண்ட்ஸ் மனசில் பதிஞ்சிருக்கா, இல்லை நம்ம படித்ததுனால புக்கை பார்க்கும்போது நமக்கு இது தெரியுன்ற ஃபீல் வருதா அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு தெரியும். அண்ட் தென் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ராப்ளம்ஸ் இப்போ சால்வ் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா எடுத்தோடனே வந்துட்டு சொல்யூஷனை பார்க்காதீங்க. இது என்ன சொல்யூஷன் வருது, இந்த சொல்யூஷனை நம்ம எப்படி வந்துட்டு இந்த ப்ராப்ளம் யூஸ் பண்ணி கொண்டு வரலாம், இப்போ அதில் ஏதாச்சும் ஒரு டேர்ம் இருந்துச்சுன்னா ஓகே இது இந்த மெத்தடில் போட்டால் தான் இந்த டேர்ம் நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படின்ற ஐடியாவுக்கு வராதிங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துட்டு இந்த மெத்தடுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணலான்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா போட்டு பாருங்கள். ஆன்சர் வரலைன்னா சொல்யூஷன் செக் பண்ணலாம். ஆன்சர் பார்க்குறது வந்துட்டு போடுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ப்ராசஸ்ங்கிறது வந்துட்டு கிட்டத்தட்ட ஃபெயிலியர் ப்ராசஸ் தான் ஆகும். ஓகேவா? ஸோ வந்துட்டு ரிவிஷன் பண்ணும்போது எப்பயுமே வந்துட்டு நீங்கள் அந்த சொல்யூஷனை வந்துட்டு பார்க்காம ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ண பாருங்கள். ஓகேவா? அப்போ தான் நமக்கு அந்த கான்செப்ட் தெரியுதா அப்படின்றதே வந்துட்டு நமக்கு புரிய வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ட்ராக்கர் மாதிரி நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ வந்துட்டு அதில் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி என்ன டாபிக் படிக்க போகிறீங்க, எந்த யூனிட்டில் எந்த டாபிக் படிக்கிறீங்க, அதை நீங்கள் எவ்வளோ டைம்ஸ் ரிவைஸ் பண்ணியிருக்கீங்க, இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்களா, செகண்ட் டைம் பண்ணுறீங்களா, தேர்ட் டைம் பண்ணுறீங்களா, அதை வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணி வைங்க. அதில் நீங்கள் எந்த ஏரியாஸில் வந்துட்டு வீக்காக இருக்கீங்க அப்படின்றத நோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டைம் நம்ம அதை பார்க்கும்போது நீங்கள் வந்துட்டு அதில் ஏதாவது இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்களா அப்படின்றத நோட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ உட்காந்து ட்ராக் பண்ண எனக்கு எங்கே டைம் இருக்குன்னுலாம் யோசிக்க வேணாம். டெய்லி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அது ஒரு தனி வேலையாக தெரியாது. இன்றைக்கி என்னெல்லாம் படித்தோம், இதெல்லாம் ஞாபகம் இருக்கா, எந்த ஏரியாவில் வீக்காக இருக்கோ, எந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருக்கோ, ப்ராப்ளம்ஸ் போட தெரியுதா, கண்ணை மூடிட்டு சொல்ல தெரியுதா அப்படின்றத நம்ம நோட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பேஸ்டு ரிவிஷன். இது வந்து இப்போ ரீசன்ட் டைமில் நம்ம அந்த டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் போனவங்கலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க 147 ரூல் 147 ரூல்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது வந்துட்டு சயின்டிஃபிக்காகவும் நமக்கு ப்ரூவான ஒரு ரிவிஷன் மெத்தட் தான். இது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகும். நான் பர்சனலாக ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கும் ஆகிருக்கு. ஸோ அதை வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே இப்போ நீங்கள் ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா 4th டே வந்துட்டு அதோட ரிவிஷன், அதாவது 3 நாள் விட்டுட்டு 4வது நாள் நீங்கள் ஃபர்ஸ்ட் டே படிக்கும்போது அதை வந்து கிட்டத்தட்ட ஸ்டோரி மாதிரி அதில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே படிச்சிருவீங்க. 4th டே வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை நம்ம வந்துட்டு ஒரு ரிவிஷன் பண்ணணும். அதில் என்னெல்லாம் கான்செப்ட் இருக்குது, என்னெல்லாம் தியரம் இருக்குங்கிறத எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரிவிஷன் பண்ணணும். அகெயின் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா 7th டே ஒரு தடவை வந்துட்டு நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். உங்களால் முடிஞ்சால் டெய்லியுமே முன்னாடி நாள் படித்ததை வந்துட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போங்க. முடியாதவங்க வந்துட்டு இந்த 147 மெத்தட் யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டே படிக்கிறீங்க, 4th டே அதை ஒரு ரிவிஷன் பண்ணுறீங்க, அகெயின் வந்துட்டு 7th டே வந்துட்டு அதே டாப்பிக்கை வந்துட்டு நீங்கள் புக்கை மூடி வச்சுட்டு அதில் நமக்கு என்னெல்லாம் தெரியுது அப்படின்றத வந்துட்டு நீங்கள் ரீகால் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது மிஸ் ஆகிருந்தால் ஒரு ரிவிஷன் பண்ணுங்கள்.
இப்படி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டாபிக் வந்துட்டு உங்களுக்கு நல்லா மனசில் பதிஞ்சிடும். அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அதுக்கப்புறம் 25th டே, செகண்ட் மந்த், தேர்ட் மந்த் அந்த மாதிரி நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் அதை ரிவிஷன் பண்ணால் போதும். பட் இந்த 147 வந்து மேண்டட்டரியாக நீங்கள் பண்ணி எனக்கு வந்துட்டு ரிசல்ட் இருக்கான்னு மட்டும் சொல்லுங்கள். ஓகேவா? ஒரு 2 வீக்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீக்கில் இந்த 147 வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஏன்னா இது சயின்டிஃபிக்காகவே நமக்கு வந்துட்டு ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம், ஸ்பேஸ்டு ரிவிஷன் அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு எவ்வளோ படித்தாலும் எனக்கு மறந்து போயிடுது, எப்படி ரிவிஷன் பண்ணுறதுன்னு தெரிலன்னு என்கிட்ட நிறைய ப்ரைவேட் மெசேஜஸ் வருது. அவங்க எல்லாருமே இது எனக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு காமன் மிஸ்டேக்ஸ். நம்ம ரிவிஷன் பண்ணையில் என்னெல்லாம் காமன் மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்றது வந்து இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நமக்குன்னு ஒரு ப்ராப்பர் டைம் டேபிள் நம்ம வைக்காமல் இருப்போம். ஓகேவா? என்னமோ எடுத்தோம், படித்தோம், ரிவிஷன் பண்ணணுங்கிற அந்த இதில் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்துட்டு ப்ராப்பராக ஒரு டைம் டேபிள் வச்சு இன்றைக்கி இதை தான் நம்ம வந்து ரிவிஷன் பண்ண போகிறோம்னு நீங்கள் எடுக்கும்போது அந்த டாப்பிக்லேயும் கிளியர் ஆவீங்க, எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணுவீங்க. ஆனால் ஒரு ஷெட்யூல் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது ஒன்று எடுத்து ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட மைண்ட் எந்த மாதிரி வேலை செய்யும் அப்படின்னா, நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச டாப்பிக்கை மட்டும்தான் ரிவிஷன் பண்ணுறதுக்கு தோணும். ஒரு டாப்பிக்கில் நமக்கு ஒன்றுமே சுத்தமாகவே தெரியல அப்படின்றப்ப அதை ரிவிஷன் பண்ணவே தோணாது. அடுத்தது போகலாம், இதை அப்போ பார்த்துக்கலாம், டைம் இருக்கப்போ பார்த்துக்கலாம், மார்னிங் தான் நான் ஃப்ரெஷ்ஷாக படிப்பேன், ஸோ அப்போ வந்து நான் இதை ரிவிஷன் பண்ணுறேன்னு சொல்லி அதை ஸ்கிப் பண்ணிகிட்டே தான் போவோமே தவிர அதையை வந்து நம்ம ரிவிஷன் பண்ணவே மாட்டோம். ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம். எந்த டாப்பிக்குமே முழுசாக முடிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம். இதில் பாதி அதில் பாதி பிச்சு பிச்சு படித்து வைப்போம். அதை வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணணும். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சிலவங்களுக்கு ப்ராப்ளம் பார்ட்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஒரு சிலவங்க தியரி பார்ட்டில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அப்படி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ராப்ளம் பார்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க ப்ராப்ளம்க்கே அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, தியரியை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி தியரியில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க ப்ராப்ளம் போட்டு பார்க்காம தியரி படிக்கிறதுலையே அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. பட் நமக்கு யூஜிடிஆர்பி பொறுத்தளவுக்கு ப்ராப்ளம், தியரம் ரெண்டுமே நமக்கு ஈக்குவல் பார்ட் ப்ளே பண்ணுது. ஸோ ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணணும், போட்டு பார்க்கணும். அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ரிவிஷன் பண்ணும்போது ஏதோ ஒரு இடத்துல மறந்துட்டோம், ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போதைக்கு அதை ஓகே இங்கே தப்பு பண்ணிட்டோன்ட்டு அதை அப்படியே வந்துட்டு விட்டுட்டு போயிடுவோம். அதை இக்னோர் பண்ணிட்டு போகிறது நமக்கு பெரிய மேஜர் மிஸ்டேக்காக இருக்கும். எங்கன்னா எக்ஸாம் ஹாலில். ஓகேவா? ஒரு இடத்துல நீங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதை வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக ஒரு வாட்டி படித்து கிளியர் பண்ணி அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் போட்டு பார்த்துட்டு அடுத்தது போனீங்கன்னா தான் அந்த மிஸ்டேக் வந்து நம்ம திருப்பி பண்ண மாட்டோம். ஓகேவா? அடுத்தது ரிவிஷன் பண்ணும்போது எப்போயுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இனிஷியலாக ரியல் அனாலிசிஸ்னு ஒரு கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது நம்ம கதையாக புக்கில் இருக்க எல்லாத்தையுமே படிக்கலாம். ஆனால் செகண்ட் டைம் வந்துட்டு நம்ம ரிவிஷன் பண்ணும்போது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம பண்ணணும். அப்போயும் உட்காந்து ஃபுல் புக்கையும் நம்ம ஒரு ஸ்டோரி மாதிரி படிச்சுட்டு இருந்தோம்னா அந்த ரிவிஷன் பண்ணுறதே வேஸ்ட்டு. ரிவிஷனுங்கிறது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாமே ஞாபகம் இருக்கணுமே தவிர புக்கில் இருக்கிற எல்லாமே ஒரு வேர்டு மாறாமல் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போதே உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அந்த நோட்ஸை ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே பெட்டராக இருக்கும். ஓகேவா? அடுத்தது ரிவிஷனில் பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நம்ம எந்த பார்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கோமோ அதவே திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்ணுறது. ஏன் அப்படின்னா, அதுதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம மைண்டு தெரிஞ்ச டாப்பிக்கை வந்து படிக்கிறதுக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் காமிக்கும். தெரியாத டாப்பிக்கை படிக்கும்போது கொஞ்சம் போரிங்காக இருக்கிறதுனால படிக்க மாட்டோம். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் ஒரு கான்செப்ட் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னா எவ்ரி டைம் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதும் அந்த கான்செப்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொஞ்சம் நேரத்தில் அந்த டாப்பிக்கையே திருப்பி திருப்பி பார்த்துட்ருப்போம். அடுத்து கொஞ்சம் டல்லாகும்போது நமக்கு தெரியாத டாபிக் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ அந்த மிஸ்டேக்கை நீங்கள் இனிமேல் பண்ணாதீங்க. ஓகேவா? எல்லா டாப்பிக்கும் நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ தெரிஞ்சதோ தெரியலையோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ரிவிஷன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டாலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ரிவிஷன் வந்துட்டு ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு கம்பேரிசன். ஒரே ஒரு மேம் மட்டும் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. இந்த கொஷின் இது வரைக்கும் என்கிட்ட யாருமே கேட்டதில்லை. அவங்க மட்டும் என்ன கேட்டாங்க அப்படின்னா, அடுத்தவங்களோட எப்படி கம்பேர் பண்ணி படிக்கிறது? செல்ஃப் கம்பேரிசன் ஓகே, இருந்தாலும் நம்ம குரூப்பில் ஒரு காம்படிட்டிவ் மைண்ட் செட்டோட படிக்கணும். படித்தா தான் நம்மளும் கொஞ்சம் டெவலப் ஆகும். அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அச்சச்சோ அவங்க இவ்வளோ முடிச்சிட்டாங்களே நான் இன்னும் முடிக்கலையேன்னு எனக்கு இன்னும் டீமோட்டிவேட் தான் ஆகுதே ஒழிய எனக்கு வந்துட்டு மோட்டிவேட் ஆகவே மாட்டேங்குது. ஸோ அடுத்தவங்களோட நான் எப்படி கம்பேர் பண்ணி நான் படிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது ரொம்ப நல்ல கொஸ்டின்னு.
அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, அவங்க 10 யூனிட் முடிச்சிட்டாங்களா, நானும் 10 யூனிட் இப்பயே முடிக்கணுங்கிறது வந்துட்டு கம்பேரிசன் கிடையாது. ஓகேவா? கம்பேரிசன் நீங்கள் எதில் பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட ஸ்டடி டெக்னிக்கில் நீங்கள் வந்துட்டு கம்பேர் பண்ணணும். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு படிக்கிறது தான் ஃபுல் டைம் டியூட்டியாக இருக்கும். அவங்களால 8 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு யூனிட்டில் ஒரு 4 டாபிக் கவர் பண்ண முடியும். ஒரு சிலவங்க வந்துட்டு ஜாப் போயிட்டு இருப்பீங்க, அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 hour 2 hour தான் டைம் கிடைக்கும். ஒரு சிலவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, கிட்ஸை பார்த்துட்ருப்பீங்க, அவங்களுக்கு வந்துட்டு எனக்கு இந்த டைமில் ஸ்டாண்டர்டாக உட்காந்து படிக்க முடியும்னு ஒரு டைமே சொல்ல முடியாது. ஏதாச்சும் ஒரு டைம் ஒதுக்கும். குழந்தைங்க தூங்கிட்டாங்க அந்த டைமில் படிக்கலாம், அவங்க ஸ்கூல் போயிட்டாங்க இந்த டைமில் படிக்கலாம். ஸோ ஃபிக்ஸட் டைமே இல்லாமல் படிப்பீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளோ படிச்சிட்டாங்க அப்படின்றத வச்சு நீங்கள் வந்துட்டு உங்களோட டேலண்ட்டை வந்து நீங்கள் வந்துட்டு வேல்யூ பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட ஸ்டடி டெக்னிக்கை வந்துட்டு நீங்கள் வந்து காப்பி பண்ணலாம். கம்பேர் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னா, அவங்க எப்படி படிக்கிறாங்க, ஒரு டாபிக் படித்தாலும் அதோட தியரம் ஃபுல்லாக முடிச்சிருக்காங்களா, ரிசல்ட் ஃபுல்லாக முடிச்சிருக்காங்களா, ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாகவே முடிச்சிருக்காங்களா. அப்போ நம்மளுமே என்ன பண்ணணும், ஒரு டாபிக் எடுக்கும்போது அதில் எல்லாமே முடிச்சிடணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் வரைக்கும் ரிவிஷன் பண்ணி முடிச்சிடணும். நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க 4 டாபிக் முடிச்சிட்டாங்கன்னு அவசரமாக 4 டாப்பிக்கை மேலோட்டமாக படிப்போம். அதுதான் நம்ம கம்பேரிசனில் பண்ணுற பெரிய தப்பு. ஓகேவா? அவங்க முடித்த அன்றைக்கே நம்ம முடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவங்க எப்படி முடிச்சிருக்காங்க, எப்படி படித்ததுனால அவங்க அந்த டாப்பிக்கில் கிளியராக இருக்காங்க அப்படின்றத தான் நம்ம கம்பேர் பண்ணணும். அடுத்தது என்ன பண்ணணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஒரு சிலவங்க வந்துட்டு இப்போ நம்ம சொல்லுவோம் அவங்க ஃபுல் டைமாக படிச்சுட்ருக்காங்க அதனால முடிச்சிட்டாங்க அப்படின்னு. ஆனால் அது எவ்வளோ கஷ்டம்னு இப்போது நம்ம ஏஜில் இருக்க எல்லாருக்குமே நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஃபுல் டைம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுங்கிறது ஒரு நாள் 2 நாள் கிடையாது. கிட்டத்தட்ட 2 years 3 years 5 years 10 years வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இருக்காங்க. எந்த இடத்துலையுமே நம்ம சலிப்பு தட்டாமல் உட்காந்து பழையபடி படிக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதை வந்து நம்ம கம்பேர் பண்ணணும். அவங்க ரெகுலராக படிக்கிறாங்களா, எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் ½ an hour படிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா, புதுசாக படிக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் இது வரைக்கும் படித்ததையாவது இன்றைக்கி ஒன்றுமே படிக்காமல் தூங்கிடக்கூடாது. படித்ததையாவது ஒரு கிளான்ஸ் ஒரு 10 நிமிஷம் நான் பார்த்துட்டு தூங்குறேன். அந்த கன்சிஸ்டன்சியை நம்ம கம்பேர் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு நோட் மேக்கிங் ஸ்டைல். அவங்க வந்து எந்தெந்த மாதிரி நோட் மேக்கிங் வச்சுருக்காங்க. இப்போது நான் லாஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரி நான் தியரம்ஸ்க்கெல்லாம் எப்பயுமே ஒரு பிளாக் கலர் பென் யூஸ் பண்ணுவேன். பிளாக் கலரை பார்த்தாலே எனக்கு அது தியரம்னு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி நோட் மேக்கிங் எப்படி இருக்கிறாங்க, ஷார்ட்டாக எப்படி எழுதுகிறாங்க, அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து அவங்க எந்த மாதிரி டெஸ்ட் எழுதுகிறாங்க, அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது ஒருத்தவங்களோட டெஸ்ட் மார்க்கை வந்துட்டு நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது. அவங்க 40 மார்க் வாங்கிட்டாங்க, நான் 30 தான் வாங்கியிருக்கேன் போச்சு அப்படி நினைக்கக்கூடாது. அவங்க எந்த மாதிரி டெஸ்ட் வந்துட்டு எழுதுகிறாங்க, டெய்லி ஒரு டாபிக் படித்து முடித்தா அன்றைக்கே அந்த டாப்பிக்கில் டெஸ்ட் எழுதுகிறாங்களா, இல்லை ½ யூனிட் டெஸ்ட் எழுதுகிறாங்களா, இல்லை ஒவ்வொரு யூனிட் முடிஞ்சதுக்கப்புறமும் யூனிட் டெஸ்ட் மட்டுமே அவங்க ஒரு 3-4 டெஸ்ட் எழுதி பார்க்குறாங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் டெஸ்ட் எழுதி பார்க்குறாங்களா, எதுலேருந்து MCQs கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி டெஸ்ட்டுங்கிறது வந்து அவங்க எப்படி அணுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ எப்படி கம்பேர் பண்ணிக்கணும்னு புரிஞ்சிருச்சா? அவங்க நிறையா படிச்சிட்டாங்க, நம்ம நிறையா படிக்கலையேன்னு டிமோட்டிவேட் ஆகுறீங்க. அதுதான் தப்பு. நம்ம கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் தான் கம்பேர் பண்ணுமே தவிர அவங்க நிறைய படிச்சிட்டாங்க நான் கம்மியாக படிச்சிட்டேன்றது கிடையாது. ஓகேவா? அடுத்தது பேசிக்காக எல்லாருமே வந்துட்டு யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா செல்ஃப் கம்பேரிசன். ஓகேவா? அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணுறது ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா செல்ஃப் கம்பேர் பண்ணணும். செல்ஃப் கம்பேரில் நம்ம என்னென்ன யோசிக்கணும் அப்படின்னா, நேற்றுக்கு விட நான் இன்றைக்கி பரவாயில்லையா, அதுதான் இம்பார்ட்டண்ட். ஓகேவா? இப்போ போன வாரம் வரைக்கும் நான் புக்கே எடுக்காமல் இருந்தேன், இந்த வாரம் வந்து நான் ஒரு நாளைக்கு 10 minutes படிக்கிறேன், அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். அடுத்த வாரம் வந்து நான் ½ an hour படிக்கிறேன், அது ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட். அதுக்கு அடுத்த வாரம் நான் டெய்லி ஒரு டாபிக் முடிக்கிறேன் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ செல்ஃப் கம்பேரிசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் நீங்கள் என்ன முன்னேறி இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் கம்பேர் பண்ணி யோசிச்சுக்கணும். ஓகேவா? போன தடவை விட இந்த தடவை 1% நீங்கள் முன்னேறி இருந்தால் கூட போதும். ஓகேவா? நீங்கள் 100% அப்படியே எடுத்த உடனே யாராலையும் பல்ட்டி அடித்து டாப்பர் ஆக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் படித்து வர முடியும். நீங்கள் வந்து போன வாட்டி என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க, அது இந்த வாட்டி கரெக்ட் பண்ணியிருக்கீங்களா, போன வாட்டி எவ்வளோ படிச்சிருக்கீங்க, அதை விட கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்களா, இல்லை போன வாட்டி ஒரு யூனிட் முடிச்சிங்க ஒரு வாரத்தில், அதே மாதிரி இந்த வாரத்தில் ஒரு யூனிட் முடிச்சிங்களா, அந்த மாதிரி செல்ஃப் கம்பேரிசன் பண்ணுங்கள். ஓகேவா?
ஏன்னா நம்ம எல்லாருமே டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்டில் இருக்கோம். டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களோட மெமரி ஸ்பீட் ஆகட்டும், ஹோம் என்விரான்மெண்ட் ஆகட்டும், ஹெல்த்து, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே டிஃப்ரென்ஸ். ஸோ வந்துட்டு எல்லாத்தாலையும் படிக்க முடியும், எல்லாத்தாலையும் போர்ஷன் முடிக்க முடியும். அதுக்கான டைம் நமக்கு இப்போ இருக்குது. பட் நம்ம வந்துட்டு அதை தப்பாக யூஸ் பண்ணிக்கக்கூடாது. அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு குரூப் வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம வாட்ஸ்அப் ஆகட்டும், டெலிகிராம் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே குரூப் வச்சுருக்கோம். அதில் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, டிஸ்கஷன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன். ஸோ அதை நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் படிக்கிறீங்க, அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து 24 ஹவர்ஸும் அதிலேயே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் படிக்கிறத வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு டவுட் கேட்டிருப்பாங்க. அந்த இதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கிளியர் பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அச்சோ அதை அவங்க கேட்டிருக்காங்களே, நமக்கு அது தெரியலையே, நம்ம அந்த யூனிட் அப்போ தொட்டிருக்கவே மாட்டோம். நம்ம என்னமோ 3rd யூனிட் படிச்சுட்ருப்போம், டவுட் என்னமோ 6th யூனிட்டில் கேட்டிருப்பாங்க. நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் 6th யூனிட் புக் எடுத்து இது ஏன் இப்படி வந்துச்சு, அது ஏன் அப்படி வந்துச்சுன்னு ஒரு டேவே ஃபுல்லாக டைவர்ட் ஆகி வேஸ்ட் பண்ணுவீங்க. அதை பண்ணாதீங்க. குரூப்பில் ஆகட்டும், எந்த டிஸ்கஷன் ஆகட்டும், நீங்கள் படித்து முடிச்சுட்டு படித்ததை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். படிக்காததை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஓகேவா? லிமிட்டாக எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். ஓகேவா? ஸோ நம்ம டியூட்டர் ஃப்ளிக்ஸில் இருந்துட்டு நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இப்போ தூக்கம் கெடுறதாகட்டும், கஷ்டப்பட்டு படிக்கிறதாகட்டும், இது எல்லாமே டெம்ப்ரரி தான். ஒன்ஸ் நமக்கு ஜாப் கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த கம்ஃபர்ட் வந்து நமக்காகட்டும், நம்ம ஃபேமிலிக்காகட்டும் லைஃப் லாங் இருக்க போகுது. ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு இப்போது கஷ்டப்பட்டு படிங்க. அந்த கஷ்டத்தை வந்து கஷ்டமாக நினைக்காதீங்க. ஓகேவா? ஃப்யூச்சரை நினச்சி பாருங்கள். எப்போல்லாம் உங்களுக்கு படிக்கிறது கஷ்டமாகவோ, இல்லை பாதி தூக்கத்தில் எந்திரிக்கிறது கஷ்டமாகவோ ஃபீல் ஆகுதோ, அப்போல்லாம் ஒரு 5 மினிட்ஸ் கண்ணை மூடிட்டு, இது எனக்கு ஸ்கூலில் எங்கள் மிஸ் வந்துட்டு சொல்லி கொடுத்த இதுதான். எப்போல்லாம் நம்ம படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறோமோ அப்போல்லாம் தனியாக ஒரு 5 மினிட்ஸ் கண்ணை மூடி உட்காந்து நம்ம என்னவா வரணும்னு ஆசைப்படுறோம். இப்போ நான் வந்து ஒரு மிஸ் ஆகணும், ஒரு டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, நான் கிளாஸ் ரூம்குள்ளே போனால் ஸ்டூடெண்ட்ஸ் எந்திரிச்சு எனக்கு எப்படி விஷ் பண்ணுவாங்க, நான் எப்படி கிளாஸ் எடுப்பேன், ஒரு ஃபங்க்ஷன்னா நான் ஒரு டீச்சராக நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவேன், இந்த மாதிரி ஒரு டீச்சராக போனால் நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும்னு நமக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நமக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, நம்மளோட குழந்தைங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிங்கன்னு வைங்களேன், அந்த ஹாப்பினஸ்ஸே உங்களுக்கு படிக்கிறதுக்கான ஒரு ஃபுல் மூடு க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? யார் தெரியுமா, படிக்க முடியல, தூங்குறதுக்கு டைம் இல்லை, கஷ்டமாக இருக்குன்னு யோசிக்கிறவங்க இந்த 5 மினிட்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? தேங்க்ஸ் ஃப்ரம் டியூட்டர் ஃப்ளிக்ஸ்.